ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நாங்களும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேகர் சாட்சிகளை எழுதி அனுப்புகிறீங்க. அநேகர் ஆண்டவர் வார்த்தையினால் தொட்டார், அது நிமித்தமே நான் ஜீவனோடு இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்காதா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கீங்க இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. வாசிக்கிறேன் கேளுங்க. ஏசாயா 43 10 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த நேரத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்யும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவரே, என் பிள்ளையுடைய திருமண காரியத்தை செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறாரு. எத்தனையோ வரன்கள் வருது ஆண்டவரே, ஆனாலும் ஒன்று கூட என் பிள்ளைக்கு செட் ஆகலையே, என்ன தடனையே தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கீங்களா? இன்றைக்கு தடைகளை தகர்த்தெறிகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று புதிய காரியத்தை, புதிய வேலை வாய்ப்புகளை தேவன் உங்களுடைய குடும்பத்தில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். என்ன காரியத்தில் ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு காத்திருந்தீங்களோ அந்த காரியத்தில் ஒரு ப்ரமோஷனை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இந்த நாட்கள் ஆண்டவரே, இந்த பிரச்சனை வந்து நான் வெளியே வர மாட்டேனா, இந்த இக்கட்டு நெருக்கம் என்னை வெளியே கொண்டு போக மாட்டீரா என்று சொல்லி நீ ஏக்கத்தோடு காத்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறாரு, நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். நீ வடித்த கண்ணீர்களுக்கெல்லாம் பதிலாக ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக நீ கடந்து செல்ல போகிற. என் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்யுங்கப்பா, நான் சமாதானமின்றி இருக்கிறேன், என் குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை உன் குடும்பத்தில் செய்ய போகிறாரு. புதிய புதிய வாசல்கள் உனக்கு திறக்கப்பட போகிறது. புதிய புதிய பாதைகள் உனக்கு திறக்கப்பட போகிறது. ஏன்னா அவர் உன் கூட இருந்து புதிய காரியத்தை செய்து இந்த நாளிலே உன்னை வழிநடத்தி உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். நீ எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் திகைக்க வேண்டாம். கர்த்தருடைய கரம் உண்மையில் அமர்ந்திருக்கிறபடியினாலே அவர் புதிய காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த போகிறாரு. புதிய வாழ்க்கைக்குள்ளாய் நீ பிரவேசிக்க போகிறார். புதிய தொழிலுக்குள்ளாய் நீ பிரவேசிக்க போகிறார். புதிய வேலைக்குள்ளாய் நீ பிரவேசிக்க போகிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தை செய்ய திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்து உன்னை கனப்படுத்த போகிறார். பயப்படாதீங்க. நீங்க நினைத்திருக்கிற அத்தனை காரியத்தையும் அவர் அப்படியே வாய்க்க பண்ணி உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே நடக்க பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனை மீ துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறையா. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றுன்னு சொன்னீங்களே. உடைய பிள்ளைகள வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்யுங்கப்பா. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும், எல்லாம் புதிதாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு புதிதான வாழ்க்கைக்குள்ளாக, ஒரு மன திரும்புதலுள்ள வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவரே இந்த நாட்டில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளில் தகப்பனே உம்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறையா. நீ எழும்பி காரியத்தை நடப்பு என்று சொன்ன வார்த்தையின்படி இவர்கள் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்களோ அந்த காரியத்தில் எழும்பி நடக்க பண்ணி அப்பா இவர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.